நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இங்கே பொது விருந்து ஒரு சிறப்பாக ஒரு 3 வேளையும் தர்றீங்க. அது எப்படி தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். இது ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி நகர கூட்டத்துக்கு எங்களுடைய மண்டகப்படி அன்னைக்கு 7வது மண்டகப்படி அன்னைக்கு வைரவங்கள் மண்டகப்படி முடிச்சுட்டு வரும்போது பாதையில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இங்கே சூப்பு கொடுக்கறதுக்கு யாரும் ஆள் இருந்தால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இருக்கலாமான்னு நம்ம ஜென்ரலாக ஒருத்தங்க நம்மளை கேட்க, நான் அந்த சர்வீஸ் ஆங்கிளில் நான் உள்ளே போய் எல்லாருக்குமே சூப்பு கொடுத்துட்டு வந்ததில் இடம் பத்தாமல் இருந்துச்சு. அந்த இடத்துல தோதா இல்லாமல் இருக்கும். நீங்கள் என்ன வந்துட்டீங்கல்ல கூட்டத்துக்கு தானே, கூட்டத்தில் அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொன்னதனுடைய அடிப்படையில் உட்காரும்போது சிதம்பரம் செட்டியார் அப்படின்னு கன்றமாணிக்க சிதம்பரம் செட்டியார் ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. என்ன அப்படின்னா அது நம்ம ஊரில் சாப்பாடு தான் நமக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அதை ஏற்பாடு பண்ணுறது கொஞ்சம் இதை யாராவது ஏற்பாடு பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நகர கூட்டத்தில் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வச்சுருந்தாங்க. அதனால இந்த குழுவினுடைய அமைப்பினுடைய பெயர் மாணிக்க நாச்சியம்மன் திருவிழா உணவு குழு இப்படி ஆரம்பிச்சு இதுல யார் வேணாலும் குழுவினராக வரலாம். அதுல நான் ஒரு நல்ல விஷயத்த முதலே அவங்கள்ட்ட ப்ரொபோசல்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணே இது யாரும் தவறாதுங்க, நான் நிறைய அமைப்புகள்ல இருந்திருக்கேன். அதுல என்னென்ன மாதிரி இருந்ததுன்னா, இப்போ தலைவராக வந்தோன்னா ஒரு பொசிஷன், செக்ரட்டரி இப்படி போது சில அதனுடைய கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் மாதிரி போக வேண்டிய நிலைமை வந்துட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இதுல என்னைக்குமே எந்த பொறுப்பாளர்களுக்கும் எந்த பதவிக்கும் பெயர்கள் கிடையாது. குழு மட்டும்தான். குழுவுல எத்தனை பேர் வேணாலும் இணைஞ்சுக்கலாம். குழுவா மட்டும்தான் இயங்கும். கல்யாண சுந்தரன், இன்னொன்று நான் உங்கள்கிட்ட கேட்கணும். நம்ம திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்துல நீங்க தலைவராகணும்னு சில பேர் என்கிட்ட சொன்னாங்க. அதை பத்தி என்னங்கிறது சொல்லு. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் கன்றமாணிக்கத்தில் இருக்கின்றோம். மாணிக்க நாச்சியம்மன் கோவிலில் ஒரு மிகப்பெரிய திருவிழாவானது கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவில் பொது நகர விருந்து இடம்பெறுகிறது. மிக முக்கியமான ஒரு விஷயம். அது குறித்து இப்பொழுது நாம் ஆதப்பண்ணன் அவர்களையும் கல்யாண சுந்தரமண்ணன் அவர்களையும் சந்திக்கின்றோம். அண்ணே வணக்கம். அண்ணே, உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கிங்க. முதல்ல என்னுடைய பெயர் ஆதப்பன் என்ற பழனியப்பன். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே நான் எங்கள் பெரிய பச்சிக்கு சுவிகாரம் வந்திருக்கேன். பேனாரினா சூனாப்பானா பானாலானா சுப்பிரமணியன் செட்டியாருடைய பையன் சின்னையா செட்டியாருடைய மகன். அவங்க கிட்ட இருந்து நான் அவங்களுடைய மூத்த அண்ணனுக்கு சுந்தரம் என்ற பழனியப்பனுக்கு நான் சுவிகாரமா வந்திருக்கேன் இதே வீட்டுல.
இது வந்து என்னுடைய தொழில் வந்து இன்சூரன்ஸ் தொழில். கடந்த வந்து 20 வருஷமா வந்து இன்சூரன்ஸ் தொழிலில் இருக்கிறேன். எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸ். முதல்ல இருந்தது வந்து மருத்துவத்துறை, ஏன்னா மருந்து கடை வச்சிருந்தேன். அதனால வந்து அதனோட ரிலேட்டடாகவே மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல இருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்தது அப்படியே வந்து லைஃப், ஜென்ரலி ஹெல்த், மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி எல்லாமே. ஸோ அது வந்து நம்ம நகரத்தார் மத்தியில் நான் பெருசாக அதை சொல்லாததுக்கு காரணம், நம்ம நகரத்தார்கிட்ட யார்ட்டையும் நம்ம வந்து இதை வந்து பிரபலமாக வெளியில் தெரிந்தவங்க தான் அவங்கள நம்மளை கூப்பிட்டு கேட்குறாங்களே தவிர நானாக போய் யாருக்கிட்டையும் வந்து பிஸ்னஸ் ஆங்கிள் நம்ம வந்து சொல்லலை. அப்படிங்கிறனால தான் இந்த இடத்துல இந்த பதிவை உங்கள் டிவி மூலமாக நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன். எனது பேர் கல்யாண சுந்தரம். என் அப்பா பேர் சின்ன செல்லமீனாச்சு. வைரவங்களை சேர்ந்தவன். ஆதப்பனருடைய தம்பி. நாங்க 3 பேர். ஆமா, உங்களை வந்து மருது சகோதரர்கள் சொல்லி இங்க சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது சிவகங்கையில சீமையில இருக்கிறதுனால மருது சகோதரன் சொன்னால இதை வந்து சொன்ன வார்த்தை வந்து யாரு அப்படின்னா எங்கள் ஊரை சார்ந்த எம்சிஎன் மாணிக்கன். என்னன்னா அவங்க வந்து இப்ப நாங்க எங்க வந்தாலும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு சேவை செய்யக்கூடிய இடத்துலயும் ஒரு பொதுவான ஒரு விஷயங்கள் செய்யக்கூடிய இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா வேற எங்க தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சேவைன்னு செய்யக்கூடிய இடத்துல மட்டும் இணைஞ்சு நிற்போம். அதனால வந்து அவங்க சொன்ன வார்த்தை தான் மருது சகோதரர்கள் போல நின்று பார்த்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு தகவல். இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்னன்னா எல்லா இடங்களையும் இப்ப நமக்குள்ள வருவோம்னா 2 இதுலயுமே நம்ம வந்து நம்ம ஒரு பங்களிப்பு பண்ணோம்னா ஒரு பங்களிப்பு குன்றக்குடி இதுக்கு நம்ம வந்து பாத யாத்திரையா போறோமா, இதுவும் நம்ம 2 பேரும் சேர்ந்தது. அதனால எது செஞ்சாலும் இதை வந்து நீங்க சேர்ந்தே ஒன்னாவே டிராவல் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிங்கறதுனால அவங்க கேட்கறதே வந்து 2 பேருமே கன்ஃபியூஸ்டா வந்து இப்போ ஒரு வீட்டுல தான் இருந்திருக்கேன், நான் பிள்ளையே வீட்டுக்குள்ள போயிருந்தாலுமே கூட அந்த பாண்டிங் வந்து அப்படியே போயிட்டு இருக்குங்கனால மருது சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து சிறப்பு. நான் இன்னொன்று நான் சொல்லணும் என்னன்னா, பொதுவாக நம்ம நகரத்தார் சமூகத்தில் சகோதரர்கள் ஒற்றுமை அப்படிங்கிறது இப்போ வந்து கிட்டத்தட்ட 75% சரியாக இல்லை நான் பார்க்குற வரையும். ஆனால் இங்கே வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா சேவை முதற்கொண்டு இணைந்து செய்கிறது வந்து ரொம்ப மகிழ்வான தருணமாக இருக்குது. ஆனால் இப்போ மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் உங்களுக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு பேர் என்னென்னா மாயாண்டி குடும்பத்தார்னு, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக எங்களுடைய குடும்பம் அது வந்து பெரிய குடும்பம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறோன்னா எங்கள் அப்பச்சியோட கூட பிறந்தவங்க மொத்தம் வந்து 8 பேர். எங்க அப்பத்தா பிறந்தது அவங்களோட கூட பிறந்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 பேருக்கு மேல. எங்க ஐயா பிள்ளை வந்தது அதே மாதிரி வந்து ஒரு எல்லாம் ஜனக்கட்டான உறவுகள். எங்களோட ஃபேமிலி மட்டும் கால்குலேட் பண்ணாலுமே ஒரு திருவிழா மாதிரியே எங்க வீட்டுல நடக்கும். ஒரு சின்ன ஃபங்க்ஷனா கூட பெரிய திருவிழா கூட அந்த 60 பேர் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இங்க வந்து 3 ஐயாக்கள் வீடு. அதே மாதிரி 3 ஐயாக்கள் தனித்தனியா இருக்குது. எங்க வீட்டுல மட்டும்தான் இந்த 8 பேர் இருக்கிறதுனாலதான் இந்த ஃபேமிலியே இல்லைன்னா ஒரு செட்டே வந்துட்டாலே டோட்டலா வந்து மண்டபடி அன்னைக்கு எங்க வீடு வந்து ஒரு திருவிழாவாக தான் இருக்கும். அதனாலதான் அந்த வார்த்தைகள் வந்து சொல்றது மாயாண்டி குடும்பத்தார் அப்படி. இப்ப இந்த விஷயங்களை பத்தி சொல்லுங்க. இங்க வந்து பொது விருந்து ஒரு சிறப்பா ஒரு 3 வேளையும் தர்றீங்க, அது எப்படி தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத பத்தி விளக்கமா சொல்லுங்க. இது வந்து ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நகர கூட்டத்துக்கு வந்து எங்களுடைய மண்டகப்படி அன்னைக்கு 7வது மண்டகப்படி அன்னைக்கு வைரவங்கள் மண்டகப்படி முடிச்சுட்டு வரும்போது பாதையில வந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இங்க வந்து சூப்பு கொடுக்கறதுக்கு யாரும் ஆள் இருந்தால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இருக்கலாமான்னு நம்ம ஜென்ரலாக ஒருத்தங்க நம்மளை கேட்க, நான் அந்த சர்வீஸ் ஆங்கிள் நான் உள்ளே போய் எல்லாருக்குமே சூப்பு கொடுத்துட்டு வந்ததில் இடம் பத்தாமல் இருந்துச்சு. அந்த இடத்துல தோதா இல்லாமல் இருக்கும். நீங்கள் என்ன வந்துட்டீங்கல்ல கூட்டத்துக்கு தானே, கூட்டத்தில் அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொன்னதனுடைய அடிப்படையில் உட்காரும்போது சிதம்பரம் செட்டியார் அப்படின்னு கன்றமாணிக்க சிதம்பரம் செட்டியார் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. என்ன அப்படின்னா அது வந்து நம்ம ஊரில் வந்து சாப்பாடு தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அதை ஏற்பாடு பண்ணுறது கொஞ்சம் இதை யாராவது ஏற்பாடு பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நகர கூட்டத்தில் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வச்சுருந்தாங்க. அந்த லெட்டரில் அவங்களே அவங்களுடைய மாப்பிள்ளையும் வந்து ஒரு தொகையும் கொடுத்து ஒரு லெட்டரும் கொடுத்து அவங்க வந்து இதை வந்து ஒரு மெஸ் மாதிரி அவங்க பிளான் பண்ணுற ஆங்கிள் எல்லாம் பேசியிருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து என்னென்னா நகரத்தார் பொது கூட்டத்தில் இருக்கும்போது என்னென்னா அவங்க வச்சுருந்த ரெக்வஸ்ட் வந்து நம்ம காரியக்காரர்களை சார்ந்து செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுடைய வேலைகளே வந்து ஏற்கனவே கோயில் பராமரிப்பு பார்க்கறது பிளஸ் வந்து திருவிழா ரொம்ப விசேஷமான திருவிழா 10 நாள் நடக்கக்கூடிய அதெல்லாம் இருந்ததுனால வந்து இதை வந்து வேற செக்மெண்ட்ல ஏதாவது ஐடியா பண்ணலான்னு சொல்லும்போது அப்ப தியாகராஜன் ஐயான்னு ப்ரொஃபசர் தியாகராஜன் ஐயா தான் என்ன சொன்னாங்கன்னா, இளவட்ட பிள்ளைகள்லாம் வந்து இப்போ வந்து நமக்கு ரொம்ப வந்து பெரியவங்களா வயசானவங்களா ஊர்ல இருக்கவங்க மட்டும்தான் நிறைய பார்க்குறோம். ஸோ நீங்க யாரும் யங்ஸ்டர்ஸ் யாருமே இன்வால்மெண்ட் உள்ள இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அங்க ஒரு பேச்சுக்கள்ல இடையில வரும்போது வந்த தகவல்னால அப்ப நமக்கு எப்படி சாமி 2ல வந்து ஒருத்தர் வந்து முட்டினோன்னா வந்து நீங்க ஐபிஎஸ் ஆக போறீங்களா, ஐபிஎஸ் ஆக ஐஏஎஸ் ஆக போறீங்களா அப்படிங்கிற ஒரு தகவல் வர்ற மாதிரி ஒரு தோணல். என்னன்னா அந்த நேரத்துல நம்மளுக்கு என்னன்னா
அவங்க அங்க கூப்பிடலைன்னா நான் அங்க உள்ள போயிருக்க மாட்டேன். அங்க உள்ள போகலைன்னா இந்த தகவல் எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது தெரிஞ்சோன்னா அந்த இடத்துல யங்ஸ்டர்னு ஒரு ஆர்வத்துல ஒரு யங்ஸ்டர்னு சொன்ன வார்த்தையினுடைய ரிஃப்ளெக்ஷனு நான் எந்திரிச்சு அதை செய்ய இந்த நகர கூட்டத்துல இந்த 10 நாள் திருவிழாவினுடைய உணவு குழுல முதல்ல நாங்க எதிர்பார்த்தது அந்த 5 நாளைக்கு மட்டும் நாங்க ட்ரையல் மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என் கூட யாரெல்லாம் இன்வால்மெண்டா எந்திரிக்கணும் விருப்பம் இருக்கவங்க எல்லாம் எந்திரிங்கன்னு சொல்லி நாங்க எங்க சார்பா வைரவங்கள் சார்பா வைரவங்கள்ங்கிற அதுக்காக எந்திரிச்சோம். அடுத்தது என்னுடைய பிரதர் நானும் இன்வால்மெண்டா வரேன்னு சொன்னாப்ல கல்யாண சுந்தரம். அடுத்து என்னுடைய சித்தப்பா பையன் மணி அப்படிங்கிற ஆண்டிய பொண்ணு அந்த பையன் எந்திரிச்சாப்ல. அப்புறம் ராகவன் பெரியப்பான்னு சொல்லி இங்க அவங்களுடைய சண்டை பிளஸ் இன்னும் ஒரு நபர் சரவணன், இவங்க நாங்க 5 பேர் மட்டும் இருந்துட்டோம்னா அப்ப நான் இன்னொரு வார்த்தை என்ன சொன்னேன்னா எப்பவுமே இவங்க பெரியவங்க தான் நம்மளை யங்ஸ்டர்ஸை கொஸ்டின் சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் என்ன இருந்தேன் எங்களுக்கு ஒரு கைட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆள் வேணும். அதாவது என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் இருந்தா பெட்டரா இருக்கும். ரெண்டாவது என்னன்னா எங்களுக்கு முதல்ல நாங்க பிளான் பண்ணனோடனே அடுத்த வருஷத்துக்கு நாங்க முடிவு பண்ணது எங்க வீட்டுல தான் சாப்பாடு போடுறதா முதல்ல ஐடியா பண்ணோம். இங்க இப்ப நம்ம பேசிக்கிட்டு வீட்டுல தான் அப்ப நம்ம எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே அதுக்கும் சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க. அடுத்தது நம்ம அந்த பெரியவங்கன்னு ஒருத்தர் கேட்கும்போது தான் முத்தையா, அதாவது மெய்யப்பன் என்ற முத்தையா, பேங்க் முத்தையாங்கிறவங்க அவங்க நானும் இதுல நீங்க பெரியவங்கன்னு கேட்கும்போது ஒரு கைடன்ஸுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கிறேங்கிற மாதிரி ஜாயின் பண்ணாங்க. பண்ணனோன்னு தான் அடுத்து என்ன பண்ணாங்க, இவ்வளவு தூரம் வர்றதுக்கு தம்பி இங்கே நீங்க யோசிங்க, என் வீடே பக்கத்துல இருக்கு, நீங்க அங்க பண்ணலாமா அப்படின்னு ஒரு வெளியில ஒரு கோட்டைக்கு முதல் வருஷம் இப்படி பேசிட்டு வந்துட்டோம். பட் நெக்ஸ்ட் இயர் அது அப்படியே ஸ்டில் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு என்னன்னு பார்ப்போம். நாங்க 3 பேருமா சேர்ந்து உட்காந்து ஒரு எப்படி பண்ணலாம், நான் போன வருஷம் பேசிட்டோம். பட் ஆனால் இது 7வது நாள், இன்னும் 3 நாள்ல பண்ண முடியாது, ஸோ அடுத்த வருஷம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இடையில ஒரு ஐடியா பண்ணிட்டு அவங்க வீட்டுல இப்ப நீங்க எடுத்து கவர் பண்ணிருக்கிற ப்ரோக்ராம் ஏரியாவை விட முன்னாடி 2ஆம் கட்டு மட்டும்தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தோம். அதுல மட்டும் என்னன்னா இனிஷியலா ஒரு சண்டே அண்ட் மண்டே 2 நாளைக்கு மட்டும் இந்த தியாகராஜன் ஐயா அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஐடியா பண்ணி நல்லா கொடுத்தாங்க. பத்தூர் நகரத்தார் சங்கத்திலேருந்து எங்களுக்கு முதல் இந்த துவக்கத்துக்காக 20,000 பணம் வாங்கி கொடுத்தாங்க. அதாவது செக்கா காசோலையா. அதனால இந்த குழுவினுடைய அமைப்பினுடைய பெயர் மாணிக்க நாச்சியம்மன் திருவிழா உணவு குழு இப்படி ஆரம்பிச்சு இதுல யாரு வேணாலும் குழுவினரா வரலாம். அதுல நான் ஒரு நல்ல விஷயத்த முதலே அவங்கள்ட்ட ப்ரொபோசல்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆனா இது யாரும் தவறாதுங்க, நான் நிறைய அமைப்புகள்ல இருந்திருக்கேன். அதுல என்னென்ன மாதிரி இருந்ததுன்னா, இப்போ தலைவரா வந்தோன்னா ஒரு பொசிஷன், செக்ரட்டரி இப்படி போது சில அதனுடைய கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் மாதிரி போக வேண்டிய நிலைமை வந்துட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இதுல என்னைக்குமே எந்த பொறுப்பாளர்களுக்கும் எந்த பதவிக்கும் பெயர்கள் கிடையாது. குழு மட்டும்தான். குழுவுல எத்தனை பேர் வேணாலும் இணைஞ்சுக்கலாம், குழுவா மட்டும்தான் இயங்கும். அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் 2வது முத்தையானே, அடுத்து எங்களோட சேர்ந்து எங்களுடைய பங்காளி இந்த நாராயணன் ஐயான்னு சொல்லி அவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி SM நாராயணன் அக்கௌண்ட் அவங்க தான் ஓபன் பண்ண சொல்லி இது பண்ணோம். அவங்க அந்த இடம் மக்கள்லாம் நடந்து வர்றதுக்கு இவ்வளவு தூரம் நடந்து வந்தா லாங் டிஸ்டன்ஸா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவங்க வீடு நீங்க எங்க வீட பாருங்க, இது தோதா இருந்தா இங்க பண்ணுவோம். நாங்க அப்படி பண்ணாலும் முதல் வருஷம் எங்கள்கிட்ட ஃபண்டுங்கிற ஒரு விஷயம் அந்த நேரத்துல கிரியேட்டிவிட்டி மெதுவாக கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எப்படி பண்றோங்கிறத வச்சுதான் வரும் அப்படிங்கிறது. அப்ப நாங்க முதல் வாட்டி நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் அந்த பணத்தை போட்டு அந்த முதல் 2 நாளைக்கான ஒரு 40,000 ரூபாய் தொகையை நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் பண்ணி அதை ஆரம்பிச்சோம். 12 வருஷத்துக்கு முன்னாடி 13 இயர்ஸ் பேக். இது 12வது வருஷம் நம்ம கோவிட்னால ஒரு வருஷம் கேப் வந்து பேசின ஒரு வருஷங்கிறது அந்த வருஷம் நம்ம அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு எத்தனை நாள் முதல்ல தொடங்கணும், எத்தனை நாள் நடந்தது? முதல் 2 நாள் ட்ரையல். ஃபர்ஸ்ட் இயர் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் அது 2 நாள் மட்டும் பிளான் பண்ணோம். அதுல என்ன காரணம், அவங்க கொடுத்த ரூபாயை வச்சு நம்ம இந்த 20 ரூபாய்க்குள்ள கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். ஸோ அது 40,000 ரூபாய் வந்ததுனால மேற்கொண்டு வந்த 20,000 ரூபாயை நாங்க எங்களுடைய ஃபண்டாக மாதிரி போட்டுக்கிட்டு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நாளடைவுல இப்ப எல்லா அனைத்து ஊருடைய நகரத்தார் அனைத்து கோயிலாளர்களும் சேர்ந்து இப்ப எல்லாருடைய பங்களிப்பும் எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் மிக சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது. சரி, இப்போ இதோட பினான்சியலா எவ்வளவு இதுக்கு செலவாகும்? 10 நாளைக்கும் கிட்டத்தட்ட பண்றீங்க. ஆமா, 10 நாளைக்கும் பண்றீங்க. இதுக்கு எவ்வளவு செலவாகும், என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் இது? அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணோம்னா நம்ம இதுல எங்களுக்கு ஒரு அம்மாள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு என்னன்னா, யாரு வர்றோம், எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை மணிக்கு எந்த நேரத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற எந்த கணிப்பையும் எங்களால கணிக்க முடியாது. எத்தனை பேர் வருவாங்கன்னு கணிக்க முடியாது. அப்ப சமையல் எப்படி பண்றது அப்படிங்கிறது அதுதான் சொல்றேன். நாங்க ஒரு ப்ரிப்பேர்டா என்னன்னா, ஒரு அந்த மண்டகப்படி அன்னைக்கு அந்த கோயில் ஆளுகள் எத்தனை பேர் புள்ளிகள் கணக்குல இதை ஒரு ஆவரேஜ் பண்ணி
அந்த புள்ளிகள் ஆளுகள்லயே அந்த கோயில் ஆளுகள்லயே ஒரு 2 பேர் அவங்களே வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனும் முதல்ல பிளான் பண்ணோம். பட் யாரும் அவங்களால வந்து அந்த டயத்துக்கு வந்து அவங்களுடைய கோயிலை பாக்குறதுக்கு மாதிரி தான் இருக்கும். அவங்களுடைய மண்டபப்படிக்கு மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ற டைமா இருக்கிறதுனால நாங்க வந்து என்ன பண்ணோம், எல்லா மண்டபப்படியுமே எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இங்க கோயில் அம்பாள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமா கருதுறோம். அதை கேல்குலேட் பண்றோம்னா முதல் வாட்டி வர்றப்ப வந்து ஒரு 100 பேர் கனெக்ட் பண்றோம். அடுத்த நாள் வந்து 150 பேர். அதுக்கப்புறம் ரெகுலராகவே வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 300 - 400 பேர் வரைக்கும் 300 பேர் வரைக்கும். அதுக்கப்புறம் பன்னீர் திருவிழா, தேர் திருவிழா அன்னைக்கு வந்து கூட எக்ஸ்பெக்ட் பண்றது 500. இதை ஒரு ஆவரேஜ் பண்ணி என்னன்னா எல்லாமே இந்த நம்ம சொல்ற சமையலை வந்து மற்றதெல்லாம் கூடுதலா வச்சுக்கிட்டு இட்லியையும் சாதத்தையும் எப்பவுமே அதிகமா வைக்கிறோங்கிற கணக்குல வச்சுக்கிட்டு நாங்க விருந்துங்கிறத விட எல்லாருக்கும் தேவையான பசியாறது மட்டும் தான் நாங்க ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி சரி. சோ வர்ற கான்ட்ரிபியூஷன் அதுக்கு என்ன தேவை அது மட்டும் எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துல இருக்கிறாங்க. அதை வச்சுதான் இன்னைக்கு வந்து சிறப்பா அமைப்பா போய்கிட்டு இருக்கு. நம்ம இதுல சில சிறப்பா சொல்லணும்னா முத்தையானனை பத்தி சொல்லிடுறதுக்கு என்னன்னா, அவங்க வந்து அந்த இடத்த முதல்ல ப்ரிசர்வ் பண்ணி பக்கத்துலங்கிற ஒரு காரணத்துல நடக்க முடியாதவங்க, வயசானவங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு அங்க பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து பாத்திரங்கள்லாம் நிறைய அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ல அவங்ககிட்ட வீட்டுல இருந்த பாத்திரங்களையே நிறைய வந்து உபயோகத்துக்காக எடுத்துக்கங்கிற மாதிரியும், சில பாத்திரங்கள்லாம் வேண்டியதெல்லாம் அவங்களே ஸ்பான்சர் பண்ணி வாங்கியும் கொடுத்துட்டு அவங்களுடைய 70 மற்றவங்க மாதிரி விமர்சையா பண்றோங்கிறத விட இந்த ஷெட் இந்த கான்ட்ரிபியூஷன்லாம் 70க்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு பதிலாக வந்து அவங்களுடைய அந்த கொட்டகையவே அமைச்சு கொடுத்து அவங்க இதுக்கான ஒரு பெரிய இதை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்க சாப்பாடு போறதுக்குன்னே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. 70க்கு உண்டான செலவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பண்ணிக்க வேண்டியது இதை பண்ணி கொடுத்துட்டாங்க. பெரிய சேவை நோக்கத்தோட தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. அது ஒரு 10 நாள் திருவிழா அப்படிங்கிறது நம்ம செட்டிநாட்டில் ரொம்ப ரேர். 10 நாள் தொடர்ச்சியாக திருவிழா நடக்கிறது. ஆனால் அதுக்கும் 10 நாள் உணவோட திருவிழா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இனிஷியேட்டில் மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. எங்களுடைய நேர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். அதை பண்ண இப்போ நீங்கள் சேவை ஒன்றே எங்கள் நோக்கம்ன்ற ஒரு பெரிய ஒரு லோகன் வச்சுட்டு அதில் ஸ்லோகம் வச்சுட்டு அதில் சர்வீஸ் பண்ணுறீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா, சர்வீஸ் மோட்டிவில் நீங்கள் 2 பேருமே நீங்களுமே இணைந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் பண்ணுற சர்வீசஸ் அந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். இன்சூரன்ஸ் துறையில் வந்ததுனால எனக்கு வந்து அதாவது நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஆங்கிளுக்காக உள்ளே போகிறப்ப ஒர்க் பண்ணுறப்ப பிஸ்னஸுக்காக கொடுக்குற பட்டமாக இருக்கும். இது வந்து நான் வந்து பியூர்லி வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஸோ அவங்க வந்து பாலிசி எடுக்கிறத விட பாலிசிக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் எனக்கு வந்து நிறையா பேர் அதை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் ஏஜென்ட்டாக வர்றவங்களே ரொம்ப யோசிக்கிறாங்க. சர்வீஸ் பண்ண முடியாதுன்னா அவங்க தும்முனா இருமுனா கூட அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணுமோங்கிற பயம். ஆனால் நான் வந்து இன்ன வரைக்கும் அதை சர்வீஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதன் மூலமா எதுக்காகனா பண்றதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் ஆகுது. இப்ப அடுத்த கஸ்டமருக்கு நான் என்ன பண்ணணும்னு, ஸோ அதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் சேவை ஒன்றே எங்கள் விலாசம் அப்படின்னு. ஸோ அந்த சேவை மட்டும் ஒரு காரணம்னு சொல்லிடுறதை விட பொது அமைப்புகள்ல நிறைய விஷயங்கள் எப்படின்னா, எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துல எங்க கேப் தொய்வு இருக்கோ அதை செஞ்சுட்டு வர்றதுதான் வேலையா வச்சிருப்போமே தவிர இந்த இடத்துல இந்த ஃப்ரேம்ல இந்த இடத்துக்கு போகணுங்கிற எண்ணத்துக்கு இது வரைக்கும் போகாதனாலதான் இந்த பேரை எனக்கு கொடுத்ததுக்கான காரணம். அது போக வந்து நம்ம வந்து நமக்குள் ஒருவன். ஸோ இது வந்து ஒரு 4 நாள் நீங்களுமே ஒரு ஆண்டு வந்து வந்திருக்கிறீங்க. இப்போ வந்து யங்ஸ்டர்ஸோட நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் டிராவல் பண்றதை நான் கொஞ்சம் விரும்பக்கூடிய பர்சன். அதனாலதான் வந்து அங்கேயுமே அவங்க கேட்ட போது திருவிழாவில் என்ன கேட்டாங்கன்னா, இளைஞர்கள் யாரும் முன் வந்தா நல்லா இருக்குங்கிற ஒரு வார்த்தை சொன்னதுனாலதான் அந்த ஒரு ஃபயர் வந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து நான் என்னுடைய டயத்துல எனக்கெல்லாம் கிடைச்ச வாய்ப்புகளை நான் மிஸ் பண்ணிட்டோம். நமது பிள்ளைகள் மிஸ் பண்ணக்கூடாது, ஏன் பிள்ளைகள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதில் கொண்டு போய் விட போன ஆள் தான் நான். ஆனால் அவங்களுடைய அமைப்பு நடத்துகிற அந்த கோணாப்பட்ட சீனிவாசனும் லக்ஷ்மணன் அப்புறம் தேவராஜனனே இவங்கெல்லாம் வந்து ஜேசிஸில் இருந்து இவங்கெல்லாம் இந்த ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொன்னதுங்க அடிப்படையில் எங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் விட போனோம்னா நமக்கே ஒரு தோணல் என்னன்னா, அதுக்கெல்லாம் சர்வீஸை நம்மளும் போய் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதனுடைய பிரதிபலனா அவங்க எனக்கு கொடுத்தது தான். அதில் ஒரு ஒருங்கிணைப்பாளராக ஒரு பதவியை கொடுத்தாங்க. ஸோ அது போக வந்து திருநகர் நகரத்தார் சங்கத்தில் வந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 ஆண்டுகள் வந்து நான் வந்து இணை செயலாளராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், பொருளாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன், செயலாளராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த சேவைங்கிறது பூராமே அதை தொடர்ந்தே தான் எல்லாமே எனக்கு வந்துகிட்டு இருக்கிறதா ஒரு விஷயம். அது போக மருந்து கடை சங்கத்துல கிட்டத்தட்ட வந்து 19 வருஷம் மருந்து கடை வச்சிருந்தேன். அதுல வந்து 13 ஆண்டுகள் இணை செயலாளராக போட்டியின்றி இருந்த ஒரு நபராகவும் இருந்திருக்கிறேன். 1 வருடம் மட்டும் செக்ரட்டரியா, ஒரு 2 வருடம் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதனால பொது அமைப்புகளில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனுடைய காரணத்தினுடைய சேவையா செய்யறதுனால எனக்கு வந்து பேர் சேவை ஒன்றே எனது விலாசம் அப்படிங்கிற பேர் வந்து காரணம். ஆனால் நீங்க இங்கே லோக்கல்ல இந்த சாப்பாடு உணவு குழுவில் நான் இருக்கிறேன்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. இதை தாண்டி இப்போ நாங்கள் இந்த வீட்டு வந்து பெரிய பாரம்பரியமான வீடுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அந்த காலத்தில் எங்கள் பாட்டையாக்கள்லாம் வந்து தண்டாயுத பவனி பூசை போட்டு ஊருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க.
அந்த காலகட்டத்தில் இந்த அன்னதானங்கிறது வந்து இப்ப இல்ல ஆமா பாட்டையாக்கள் காலத்துல 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இங்க பண்ணிருக்காங்க. பாட்டையாக்கள் காலத்துல அதோட நீட்சி தான். ஆமா நாங்க வந்து இப்ப அந்த வழியில தொடரணும்னு ஆசைப்படுறோம். அதனாலதான் இந்த உணர்வு எங்க வந்து எங்களுக்கு பெரியவங்க எல்லாம் சொன்னது பாத்தீங்கன்னா, உங்க பாட்டையாக்கள் வந்து ஸ்கூல்ல இப்ப எங்களுக்கு ஸ்கூல் இருக்குல்ல, தண்டாதிபதி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, தனியா ஸ்கூல் இருக்குது. ஆமா அது என்ன மாதிரி என்னென்ன ஸ்டாண்டர்டுக்கு நீங்க சொல்லி 10th வரைக்கும் இருக்குங்க. 10th வரைக்கும். இது அது பிரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் எய்டடா? கவர்மெண்ட் எய்டட். ரைட். ஆமா பட் கட்டது எங்க பாட்டையா. சரி. இன்னைக்கு பாத்துக்கிட்டது எங்க சித்தி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, பிஆர் வள்ளியம்மைன்னு சொல்லிட்டு. அதை வந்து ஊர் பொதுவாக பண்ணிக்கிறதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்க வீடு வந்து அவ்வளோ பெரிய வீடு, மார்க்கா வீடு, இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தண்டாதிபதி போஸ்ட் கொடுத்து எங்களுக்கு சொல்ல வர என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து போட்டு நடுவில் நின்றுச்சு சில காலங்கள். சரி. இதை நாங்கள் தொடரணும், கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா தண்டாதிபதி ஃபிலிம்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ வீட்டோட அடையாளம் தண்டாதிபதி ஸ்கூலு, தண்டாதிபதி ஃபிலிம்ஸ். ஸோ அந்த தண்டாதிபதி பள்ளியாண்டவர் பேர்லேயும் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபிலிம் ப்ரொடக்ஷன்லையும் இருந்திருக்காங்க. ஆமாம், தண்டாதிபதி ஃபிலிம்ஸ்னு இங்கே எங்கள் வீட்டில் எடுத்திருக்காங்க. சரி. என்ன படங்கள் எடுத்தாங்கன்னு அவ்வளோ சரியா ஞாபகம் இல்லை. பாட்டையாக்கள். ஆமா 70-80 வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. ஆமா தண்டாதிபதி ஃபிலிம்ஸ் அந்த படம் தான். அதான் மெயினாக சொன்னது. இது என்ன முருகன் சார்ந்த ரொம்ப சிறப்பு. தண்டாதிபதி ஃபிலிம்ஸ் ஸ்கூல் இருக்குது. தர்மகாரியங்கள் பண்ணதுனால நடுவுல அதை விடுபட்டு போச்சு, எந்த காரணங்கள் தெரியல. அதை தொடரணும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆவல் இருந்தது. அப்ப அண்ணன் ஒரு ஐடியா கொடுத்தாங்க, எல்லா ஊர்ல இருந்து நம்ம கொண்டுபிடிக்க காவடி செலுத்துறாங்க கொண்டு போயிட்டு. ஸோ இது நாங்கள் எங்கள் ஐயாள்கிட்ட பேசணும், இதை எப்படி செயல்படுத்தலாங்கிறத வந்து இது ஒரு முருகன் அமைச்சு கொடுத்த மாதிரி. இப்போ வந்து இங்க இருந்து நாங்கள் காவடி கட்டி கொண்டாடிக்கு போறோம் பங்குனி உத்தரத்துக்கு. சரி, இது எப்படி தொடங்குனீங்க? இது 4 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு பங்குனி உத்தரத்துக்கும் முதல் சனி ஞாயிறு. சரி 10 நாள் திருவிழால முதல் சனி ஞாயிறு வீட்டுல வேலுக்கு பூசை பண்ணி வீட்லயே. ஆமா சரி. ஸோ கொடுத்த வீடு அந்த இதை திருப்பி தொடரணுங்கிற ஒரு எண்ணத்துல இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரி சரி. இப்போ எத்தனை காவடிகள் அந்த மாதிரி? 10 காவடினே. குறைஞ்சது 7-8 காவடியில இருந்து 10 காவடி வரைக்கும் இங்கேயே வந்து வீட்டுல கட்டி ரெடி பண்ணிடுவாங்க. ஊர் பொதுவா வந்து அழகி கண்ட விநாயகர் கோயில் இங்க இருக்குது. சரி. அங்கே காவடி கட்டி கிளம்பிடுறோம். நாச்சியாபுரத்துல நைட்டு ஸ்டே பண்ணிட்டு சரி மறுநாள் காலையில புன்னக்குடியில போய் பண்ணிடுறோம். நாச்சியாபுரம் நகரத்தார் எங்களுக்கு வந்து நைட்டு கோயில ரெடி பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணி டிஃபன் வரவங்க ஒரு 50 பேருக்கு அவங்க ரொம்ப அருமையா எங்களை உபசரிச்சு காலையில காஃபிலாம் கலந்து கொடுத்து எல்லாம் நல்லா சிறப்பாக பண்றாங்க நாச்சியாபுரம் நகரத்தை. இது தொடர்ச்சியா வந்து இப்போ நான் ஊர்ல வந்து போன வருஷம் ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருந்தோம், அதாவது ஒரு நகரத்தார் மெஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால நிறைய பேர் முயற்சி செஞ்சாங்க, அது போயிட்டு இருந்துச்சு. அதுக்காக ஒரு பில்டிங் நான் இப்போ அதுக்குன்னு இப்போ என்னோட இதில் வந்து ஒரு இடத்த கட்டி கொடுத்துட்றேன். நீங்கள் இடத்த கட்டி பொதுவுல கொடுக்குறீங்க? பொது ஊர்ல வாடகை இல்லாம கொடுக்குறேன். அதாவது உங்களோட இடம், என்னோட இடம், நகரத்தார் சர்வீஸ் பண்றதுக்கு அந்த இடத்தை நீங்க வந்து ஃப்ரீயா கொடுக்குறீங்க. ஆமா, இப்போ வந்து தரவாயில் நெருக்கி முடியும் தரவாயில் இருக்குது. சரி. அது வந்துட்டு நகரத்தார் அதை கொடுத்துட்டு அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி மெஸ் மாதிரியான மெஸ் மாதிரி. ஆமா சரி. எல்லா ஊர்லயும் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு பெரிய ஆவல். ஆமா ஆமா. இங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு வந்து உணவுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆமா, அது மாதிரி வந்து வெளியில இருந்து சென்னை மாதிரி இடங்கள்ல இருந்து வந்துட்டு போறவங்களுக்கும் அதுக்காக தான் மெயினா வந்து இப்ப சொல்லிட்டோம்னா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருவாங்க. இப்ப வந்து அனைவரும் சொல்ல மாதிரி கட்டாயமுள்ள சிறப்பா நடந்துட்டு இருக்குன்னாங்க. நீங்க சோமி பள்ளி பாத்துறேன். புலங்குறிச்சி, கண்டாரம்பட்டி, அப்புறம் உலகம்பட்டி எங்க ஊர்ல ரொம்ப பிரமாதமா எல்லா ஊர்லயும் நல்லா நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம ஊர்ல நடக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அம்பாள் கிருபையால நல்லபடியா நடக்கும் நினைக்கிறேன். எப்ப தொடங்குற மாதிரி பிளான்? பில்டிங் நெருக்கி முடிஞ்சிருச்சு. இன்னொரு 3 மாசத்துக்குள்ளார ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு இருக்கோம். எங்க நகர கூட்டத்துலயும் சொல்லிட்டு சரி ஒரு ப்ரொபோசல் பண்ண கொடுத்தோம், கட்டி தரேன்னு சொன்னேன். நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு இந்த வருஷம். சரி சரி சரி. சோ அதை வந்து பொதுவா அவங்க நகரத்தார் பொதுல கொடுத்துருவாங்க மாதிரி. சரி சரி. இடம் என்னது வாடகை இல்ல, அவங்க இருக்கிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. நகரத்தார் சர்வீஸ்ங்கிறது அங்க இருந்து பண்ணிக்கலாங்கிற மாதிரி. அது நகர பொதுல கொடுத்துடலாம் சரி அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நான் சென்னை திருவொற்றியூர்ல நகர சங்கத்துல ட்ரஸ்டியா இருக்கிறேன். ஆமா, இங்க உறுப்பு சங்கத்துல பொருளாளர் இருக்கிறேன். அங்கே அந்த மாசி மதத்தை பாக்குறோம். அதே மாதிரி அன்னதானங்கள் 7-8 பூஜைகள் நடக்குது. அதெல்லாம் இருந்து இல்லை. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நீங்களும் ஒரு சர்வீஸ், நீங்கள் பேசிக்காகவே சர்வீஸ் செக்டர், நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க. இந்த சர்வீஸுக்கு எங்கே உங்களுக்கு நேரம் எப்படி அதை சொல்லுங்க. அதான் இங்கே பெரிய மனம் இருந்தால் மார்க்க மட்டும். சூப்பர் சூப்பர் சூப்பர். திருப்தி ஈடுபடும் போது அதுக்கான நேரங்களை ஒதுக்கிறீங்க. ஆமா, இப்போ இந்த இதுக்குமே வரவங்க எல்லாம் சாப்பாடு அன்னைய நாள் பாத்துறாங்க. சரி. நான் குறைஞ்சது 3 நாள் எப்பயுமே வருவேன். சரி சரி. ஏதோ ஆரம்பத்துல இப்படிதான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது அன்னைய இருந்துருவாங்க, அவங்க மத்தியானம் இருப்பாங்க. சரி சரி. அதுக்கப்புறம் வந்து எப்படி அண்ணன் வந்து போவாங்க. அவங்க எல்லாம் தொழில் இருக்கிறதுனால முன்ன போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வருவேன். சோ அந்த ஈடுபாடு தானே முடியும்னு நினைச்சு பண்ணலாம். அந்த ஈடுபாடு இருந்தா கண்டிப்பா நமக்கு நேரத்தை ப்ரொவைட் பண்ண முடியும். அது இருந்து போய் நேத்து கூட எனக்கு ஒரு முக்கியமான அலுவல் இருந்தது, முடிச்சிட்டு தான் வந்தேன். சரி சரி. சோ தொழில் முக்கியம், அதை வச்சு இதை பண்ண முடியும். ஆமா ஆமா, தொழில் முக்கியம். ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுங்கிறது வந்து பண்ண முடியுது. ஒரு ஆண்டவருக்கு வேலை. ஆனா கல்யாண சுந்தரன் இன்னொன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கணும். நம்ம திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்துல வந்து நீங்க தலைவராகணும்னு சில பேர் என்கிட்ட சொன்னாங்க. அதை பத்தி என்னங்கிறது சொல்லுங்க. அதாவது நம்ம எப்படியும் சர்வீஸ் பண்றோம், அந்த போஸ்டிங்ல வந்து பண்றது சந்தோஷம் தான்.
நான் நினைக்கிறது போட்டி இல்லாம இருக்கணும்னு. ஒருத்தர் நிக்கிறாங்க போது உங்களை போட்டி போட்டு நம்ம போய் நிக்கிறது இல்ல, ஒரு மனதை தேர்ந்தெடுத்து வரதுல ஓகே தான். சரி சரி. கேட்கும் போது அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையும் போது அந்த பதவிக்கு வரலாங்கிறது போட்டியில வந்து விருப்பம் கிடையாது. சூப்பர், மிக சிறப்புன்னு. நம்ம நண்பரோட நம்ம போட்டி போட்டு வர வேண்டாம், அப்படி ஒண்ணு நம்ம எப்படி சர்வீஸ் பண்ண போறோம். ஆமா ஆமா. அவங்க சொல்லுவாங்க இதை பண்றது நீங்க வந்து பண்ணலாமே அப்படிம்பாங்க. எனக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்ல. நாளைக்கு அவங்க பார்க்கும்போது நமக்கு சங்கடமா இருக்கும். இந்த இது நமக்கு அதுக்கே வரலையே, ஒரு ஒரு மாதிரி பாக்குறது சங்கடமா இருக்கு, நேருக்கு நேரம் பாத்துக்கிறது அது தேவையில்லைங்கிறதால நான் பெருசா இல்லை. காலம் அதுக்கு வரும்போது நம்ம காலம் கனியும் தலைவராகக்கூடிய சந்தர்ப்பம் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. இது அப்புறம் வந்து இப்போ எனக்கு என்ன கோயின்சிடென்ட்னா, இப்போ நம்ம சமீபத்தில் வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம கோவிலூர் மடாதிபதி சாமியை நாங்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இன்டர்வியூ. நம்ம சமூகத்துக்காக நிறைய விஷயங்களை சாமி சொன்னாங்க. குறிப்பிட்டு சொன்ன விஷயமே, நம்ம அமைப்புகளில் போட்டி இருக்கக்கூடாது, போட்டிங்கிறது வேண்டாம். ஏன்னா போட்டிங்கிறது என்னன்னா 2 கோஷ்டி ஆகிடுது, அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும். போட்டி இல்லாமல் இருந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க. அதே தான் நீங்களும் சொல்றீங்க. தகவல் நான் சொல்லிடுறேன், ஆனால் நீங்களும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் வந்து சென்னை வாழ் வரிமொழி நகரத்தார் அமைப்பு ஆரம்பிச்சு அதில் நான் செக்ரட்டரியா இருக்கிறேன். இப்போ அதுக்கு ஐயா தான் கூப்பிட்டுருந்தோம், கோவில் மடாதிபதி தான் கூப்பிட்டுருந்தோம். அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னதே அந்த மீட்டிங்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா நான் காசி இதுக்கே சொல்ல வரேன், மேலாண்மை கழகத்துக்கே சொல்ல வரேன், திருவிழாக்கு சீட்டு போடுங்க, போட்டி வேண்டாம். அப்போ சில பேர் கூட கேட்டாங்க, நல்லா இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது செய்யக்கூடியவங்களாம் வந்துட்டு என்ன பண்றதுங்கிற மாதிரி கேட்டாங்க. அது வைரவர் பார்த்துக்கு போறேன், காசி விஸ்வநாதர் தெரியாது கிடையாது. ஆமா, அந்த நிகழ்வு நம்மளும் பதிவு பண்ண சோ இனிஷியலா ஆரம்பிச்சது அங்கேதாங்கிற மாதிரி. அதனால அதுதான் என்னுடைய கருத்துமே. நம்ம ஒண்ணு இப்படி போலாம், பிரியப்பட்டால் யாருக்கும் இல்ல நீங்க வாங்கினா நம்ம பண்றதுக்கு ரெடி. ரொம்ப மகிழ்ச்சின்னு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வர்றதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஆனா இப்ப நம்ம சமுதாய வேர்களை, நம்ம நகரத்தார் வேர்களை மறக்கக்கூடாதுங்கிறக்காக நம்ம டிஎஸ்பி வந்து ஏட்டுக்கல்வின்னு ஒரு மெத்தட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சிறு குழந்தைகளுக்கெல்லாம் நம்முடைய உறவு முறைகள் மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம், நம்மளுடைய பூர்வ கலாச்சாரங்களை பற்றி சிறப்பாக எடுத்து சொல்லணுங்கிறக்காக ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்தில் மதுரைக்கு நீங்கள் பொறுப்பாக இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா, நான் தான் அன்னைக்கு 2-3 தடவை எங்கே சுற்றி வந்தாலும் அந்த இளைஞர்களுக்குள்ள தான் வருது. ஏன்னா என்னுடைய ஸ்போர்ட்டிவ் ஒர்க்கு நான் எதில் இன்வால்வ் ஆனாலும் அது வந்து யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அதில் இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அப்படிதான் வந்து இப்போ நம்ம நமக்குள்ள உள்ள பேச்சுக்கலையை வளர்க்குறாங்க. அவங்கள உணர்ந்து நேற்று கூட ஒரு பட்டிமன்றம் நடந்துச்சு. ஸோ இங்கே ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாங்க. அது மாதிரி என்னன்னா, ஏட்டுக்கல்வியை வந்து அவங்க நம்ம இந்த யங்ஸ்டர்ஸோட இன்வால்வ்மெண்ட்டா இருக்கோங்கிறனால அவங்க வந்து மதுரையினுடைய கோஆர்டினேட்டரா இருந்து நீங்க பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மதுரை போக இப்போ வந்து என்னன்னா 16 சென்டர்ஸ் வந்து முதல்ல ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த 16 சென்டர்ஸினுடைய அமைப்பாளர்கள் எல்லாருக்கும் இது மூலமா எனக்கு ஒரு தொடர்பும் ஒரு நல்ல ஒரு பரஸ்பரமான அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்து வந்து இப்போ செகண்ட் பேட்சா வந்து இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ வந்து தேனியில் பேசணும். அதை வந்து நம்ம வைரவன் பால்வனை அவங்க ஒரு போர்ஷனை பண்ணி கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, திண்டுக்கல் நம்ம பேசி இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதும் நிறைய அமைப்புகள் சார்ந்த பழக்கத்தில் இருக்கிறதுனாலே இந்த சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதோட விளைவுகள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மள்ட்ட நல்ல கான்டாக்ட் இருக்குது. அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன மைண்ட்ல வருதோ அது வந்து நம்ம நகரத்தார் மரபுகளை எவ்வளோ தூரம் கொண்டு போய் செலுத்துகிறோமோ அதுதான் இன்னொரு 25 வருஷம் கழிச்சு எந்த ஒரு டீவியேஷன் இல்லாமல் ஒரே பாதையில் போகுங்கிற ஒரு நோக்கத்தை அவங்க சொன்னாங்க. ஒரு 3 மீட்டிங் நம்மளை கூப்பிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எவ்வளோ எங்களுடைய வேலைகளினுடைய இடர்பாடுகள் எதுவாக இருந்தாலும் பொது விஷயம் அப்படின்னா இதை வந்துடுவோம், இந்த ஒர்க்கை பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறனுடைய அமைப்பா மதுரையினுடைய கோஆர்டினேட்டரா இருந்து பார்த்து கொடுத்துருக்காங்க. பாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஏட்டுக்கல்வியில சுருக்கமா என்ன சொல்லி கொடுக்குறீங்க? ஏன்னா வந்து அதை பத்தி கொஞ்சம் சுருக்கம். அதாவது நம்மளுடைய ஏட்டுக்கல்வியில ஸ்கூல்ல எப்படி பாடம் நடத்துறாங்களோ அதுல உள்ள ஸ்டோரிஸ் ஒரு டைப்ல இருக்குன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு பொங்கல் டைம்னா பொங்கல்ல நம்ம என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஏட்டுக்கல்வி சொல்லி கொடுக்குறப்ப அதையும் இங்க கத்துக்கிட்டு வாங்க. இப்போ ஒரு பாட்டு படிக்கக்கூடியதான் ஒரு திருப்புகழ் இருக்குதுன்னா அதையும் சேர்த்தது. அதாவது இதுக்குள்ள கிளாஸா இருக்காம அந்த 5 போர்ஷன் ஒரு வாரத்துல சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதனுடைய விளக்கங்களை நம்ம நகரத்தாரனுடைய ஸ்டோரியாவே சொல்லி அவங்க மனசுல பதிய வைக்கிறது தான் மெயின் கான்செப்டா வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரேஷன் உருவாகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அதை வந்து இன்னும் வந்து நிறைய டெவலப்மெண்ட்டை நம்மளுடைய சின்ன குழந்தைங்கள்ட்ட அதுக்குண்டான ஆர்வம் அப்படின்னு இருக்கு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. ரொம்ப வந்து என்ன சொல்றதுன்னா, வேற எதுக்காவது ஊருக்கு போறோம்னு இருந்தா கூட
அதை அவாய்ட் பண்ணிட்டு இதுக்கு வரணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு எங்க வீட்டில் இருக்கக்கூடியதை நான் வந்து ஜென்ரல் என்னோட சித்தப்பா பையன்ட்ட ஒரு சென்னையில சொல்லியிருந்தேன். அவனுமே என்னன்னா இங்கே கன்றமாணிக்கம் வர வேண்டிய ப்ரோக்ராம், இந்த ஏட்டுக்கல்வி ப்ரோக்ராம் இருக்குங்கிறதுக்காகவே கன்றமாணிக்கத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டாப்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடா அவங்க வந்து சொல்லி கொடுக்கறதுனால தான் அவங்களும் அதை போகணுங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்குது. இதை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போறோம். அதை மக்கள் வந்து அவங்களுடைய இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தகவல் அண்ணன்ட்டே இப்போ சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய மகள் வழி பேரன் பேத்தி உங்களோட ரிலேஷன் எல்லாருக்கிட்டையுமே இதை வந்து தெரியப்படுத்தும் போது தான் இன்னும் வந்து அவங்களுடைய கிளாஸஸ் வந்து அவங்க வந்து ஒரு பேட்ச் ஆரம்பிச்சா அடுத்த பேட்சுக்கு ஒரு 1 year ஆயிரும். ஸோ இப்போ இதை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோங்கிறாங்க. அதுக்குள்ள அவங்களோட ஏஜ் பேண்ட் மாறுச்சுனாலும் வரும். ஸோ 5 to 12 வயசுக்குள்ள இருக்கு. அடுத்து 13 to 18 ஒரு பேட்ச் வந்து ஒரு ஃபார்மேட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் 18 to 24 அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே ஓவரால் அவங்களோட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது வணக்கம் சுப்பிரமணியன் இந்த ஏஎம்எம் குரூப் தான் வந்து இதை வந்து இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணி அவங்க டாட்டர்ஸ் 2 பேரும் தான் அது வந்து பெரிய லெவலில் இனிஷியேட் பண்ணாங்க. அந்த மீட்டிங்க்கு நான் ப்ரோக்ராமுக்கு நான் போயிருந்தேன். சென்னையில் அவங்களோட ஸ்கூலில் நடந்திருந்த ப்ரோக்ராமுக்கு நான் போயிருந்தேன். தஞ்சாவூரில் நடந்திருந்த ப்ரோக்ராமுக்கு நான் போயிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து அவங்களுக்கு என்னன்னா இது மூலமா நானும் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு இல்லை அது பெரிய விஷயம். என்னன்னா ஒரு பீரியடு இப்போ நம்ம பீரியடில் வந்து நம்ம ஐயாக்களோடையெல்லாம் நம்ம ஒரு நல்ல கான்டாக்டில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து இண்டிவிஜுவல் ஃபேமிலி ஆகி நானும் ஃபேமிலி ஆகிடுச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம இப்போ பாருங்கள் எந்த திருவிழாக்கும் இளைஞர்கள் அதிகம் குழந்தைகள் யாரும் அதிகம் வர்றதில்லை. ஏன்னா இன்றைக்கி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. இந்த ஏட்டுக்கல்வி மூலமாவது நம்ம அந்த மரபு சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்து சொன்ன அந்த ஒரு விஷயத்துல இத்தனை இனிஷியலா நம்ம இப்ப சொன்னமே இது மாதிரி இப்ப எனக்கு தெரிஞ்ச ஏட்டுக்கல்வியில ஒரு 400 பிள்ளைகள் படிக்குதுன்னா இப்ப 487 பிள்ளைகள் இப்ப வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இதுல இருக்காங்கன்னா மினிமம் 400 பிள்ளைக்கு 5 தலைமுறையோட பேர் தெரியும். அதே ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய விஷயம், சிறப்பு. ஆனால் கல்யாண சுந்தரன் இப்போ நீங்கள் வந்து நகரத்தார் நலன் அமைப்புல எல்லாம் இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக. நகரத்தார் நலன்கிறது வந்து ஒரு சமூகம் சார்ந்து பண்ணியிருக்கோம். நகரத்தார் சமூகத்தை சார்ந்து அதில் டிஎஸ்பி முத்துக்குமாரன், வள்ளியாச்சி, இனியூட்டி அண்ணாமலை, கேன்பியில் பழனிமன்ற தியாகு, நான் இதில் ட்ரஸ்டியாக இருக்கிறேன். இதில் உள்ளூர்லேயே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க எதவாக இருக்கிறவங்களுக்கு முதல்ல ப்ரியாரிட்டி அதானே ஃபஸ்ட்டு. சரி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த சென்ஸ் வந்து ஒரு இப்போ சில ஊர்கள் குரூப்னு சொல்கிறீங்களா இல்லை 76 ஊர்லேயும் 76 ஊர்லேயும் சரி, அது ஃபஸ்ட்டு இதுன்னு. அதாவது 76 ஊரில் இருக்கிற உணவுக்கு எதவாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது. அடுத்து மருத்துவத்துக்கு, அடுத்து படிப்புக்கு முழுங்கும் கொடுக்குறோம்ல. இதுக்கு வந்து ஒரு ஆப் வச்சுருக்கோம். நகரத்தார் ஒரு ஆப் இருக்குது. அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு டோனியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டோனிங்கிறவங்க இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் வேணுங்கிறத சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அது எங்களுக்கு வரும். நாங்கள் அப்ரூவ் பண்ணிவிட்டு இப்போ கன்றமாணிக்கன்னு எடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 பேர் கொடுத்துட்ருக்கோம் நகரத்தார் சார்பாக. அதில் எங்கள் அப்பா இங்கே வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறாங்க. 76 ஊருக்கும் 76 ரெப்ரஸன்டேட்டிவ் போட்டுருக்கிறோம். ஆமாம், அவங்க விசாரிப்போம். சரி, இப்போ அதில் வந்து கமிட்டியில் 2 பேர் இருக்கிறாங்க. முத்தாச்சி இருக்கிறாங்க. அதில் மணிக்கும் முத்தாச்சி விட்டுட்டேன். டிஎஸ் முத்துக்குமாரனோட மனைவி அவங்க இருக்கிறாங்க. அதில் அவங்களும் கேன்பிஎல் பழனியப்பன் அவங்க 2 பேரும் தான் அதை பார்த்து அப்ரூவ் பண்ணுறது. அவங்க இந்த லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் என்கொயரி பண்ணுவாங்க. அவங்க உண்மையிலே கஷ்டப்படுறாங்களா, போற தர்மம் வந்து சரியான போகணும் அப்படிங்கிறத நோக்கம். வேற ஒன்றும் கிடையாது. யாரும் கொடுக்க கூடாதுங்கிறதுலாம் என்ன கிடையாது. சரியான வழியில் பயன்படுதா. ஏன்னா நாங்கள் இன்னொருத்தவங்கிட்ட வாங்கி கொடுக்குறோம். நாங்களும் போட்டிருக்கிறோம். கர்பஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு 6 பேருமே போட்டு பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இது முறையாக நடக்குதாங்கிறதுக்காக இதை நாங்கள் வந்து அவங்கள வச்சு வெரிஃபை பண்ணிக்கிறோம். லோக்கலில் கேட்டுட்டு உண்மையில சிரமப்படுறாங்க அப்படின்னா அதை அப்ரூவ் பண்ணி இப்போ இன்கேஸ் இங்கே உள்ளூர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து டோனராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு டைரக்டாகவும் கொடுத்துடலாம் அந்த பணத்தை. இல்லை எங்கள் மூலமாகவும் கொடுக்கலாம். அக்கௌண்ட் இருக்கு, அந்த ஆப் மூலமாகவும் கொடுக்கலாம். எப்படி வசதி பண்ணி வச்சிருக்கோம். இது 76 ஊர்லேயும் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அதனால இதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேலே கொடுத்துட்ருக்குறோம். படிப்பு கொடுத்துருக்குறோம். அது மாதிரி இது மருத்துவத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது நகரத்தில் இதுக்கு வந்து அட்வைசரி கமிட்டியில் வந்து ஏஎம் சுப்பையான் இருக்கிறாங்க, சோசமி ஐயா இருக்கிறாங்க, அருண் செங்கட்வன் இருக்காங்க. இவங்க 3 பேரோட அட்வைசரியில் நாங்கள் 6 பேரும் செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சிறப்புண்ணா. ஒரு சேவையில் மருது சகோதரர்கள் மாதிரி 2 பேர் இணைந்து நின்று இந்த சேவையில் செஞ்சுட்டு இருக்கீங்க. நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவராக இருந்துக்கிட்டு இந்த சேவைகளை செய்கிறதுக்கு தனியாக ஒரு நேரத்தையும் ஒதுக்கி செய்கிறீங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து உங்களுடைய மன ஓட்டத்தின்படி உங்களுடைய எண்ணத்தின்படியே திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்திற்கு அன்னபோஸ்டா தலைவராக வரக்கூடிய காலம் கனியட்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றி.